ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட்மேட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ பாருங்கள், ஒரு புட்டு தான் செய்ய போகிறோம். சிவப்பரிசி புட்டு மாவு அப்படி சொல்லிட்டு ரெடிமேட் மாவு விற்கிது. ரொம்ப ஈஸி. இதில் பாருங்கள், ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த புட்டு மாவு. ஒரு 200 எம்எல் தண்ணியை வெது வெதுன்னு கொதிக்க வச்சுட்டு பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கொதிக்க வச்சுட்டு இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டி 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் அதில் ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கிளறி வச்சு மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் நல்லா பொல பொலன்னு வெந்துடும். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த எந்த கப்பில் மாவு எடுத்துக்கணும் அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் ஸ்வீட் சாப்பிடுவோம், அதனால் அதில் 3/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை அதில் போட்டுட்டு நல்லா மறுபடியும் ஒரு கிளறி கப்புன்னு மூடி வச்சிடணும். தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சுக்கணும். ரொம்ப அப்படியே ஊற்றிடக்கூடாது. உதிரி உதிரியாக புட்டு மாவு நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடரும் நெய்யும் விட்டுக்க வேண்டியதான். நான் வந்து தேங்காய் பால் ரசம் செஞ்சேன் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த தேங்காயை வச்சுருந்தேன். அந்த தேங்காயை தான் யூஸ் பண்ணி இந்த புட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அந்த தேங்காய் பால் ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நெய் விடுறத வந்து எடுக்கலை, வீடியோ மறந்துட்டேன். நெய் விட்டுட்டு ஏலக்காய் பவுட்ரு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சிவப்பரிசி உதிர் புட்டு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.